கிடைச்சிரும். டிஸ்சார்ஜ் ஆகிய கொஞ்ச நேரத்திலேயே எந்த தாய்க்கும் இப்படி நடக்க கூடாது. 4 நாட்கள் பழகிய நம்பிக்கையை வச்சு இப்படியா? ஆஸ்பத்திரியில் 13ஆம் தேதி அட்மிஷன் போட்டாங்க. 15ஆம் தேதி குழந்தை பெரிய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு வார்டுக்கு வந்துட்டேன். அது யாருனே தெரியல. அந்த ஒரு பொண்ணு என் கூடயே இருந்துச்சு. ஒரு வாரமாக என் கூட இருந்தது. என் குழந்தைய நல்லா தான் பார்த்துருந்தது. சரின்ட்டு அவங்க என்னை நல்லா தான் பார்த்துருந்தாங்க. நேற்று டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லவும் என் குழந்தைய தூக்கிக்கின்னு என்னை நல்லவன் மாரி நினச்சிட்டு ஆட்டோ குடிங்கன்னு சொல்லிட்டு காப்பியை வாங்கிட்டு ஓடி போயிட்டான் அவன். சென்னை ராயபுரம் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில பிறந்து 9 நாட்களே ஆன பெண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. போரூர் முகலிவாக்கம் பகுதியை சேர்ந்த கீதா என்பவங்க அரசு மருத்துவமனையில 13ஆம் தேதி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில தான் 15ஆம் தேதி அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மூலமா பெண் குழந்தையும் பிறந்ததா சொல்லப்படுது. அவங்களுடைய கணவரான தேவராஜ் என்பவங்க வேலைக்கு போறதால அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லாததால அருகில் இருக்கக்கூடிய அடையாளம் தெரியாத ஒரு பெண் கடந்த 4 நாட்களா நம்பிக்கையோடு அவங்கள பார்த்து வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய அந்த நேரத்துல குடும்பத்தினர் அவசர காரணமா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போயிருந்திருக்காங்க. அதனால தனியா குழந்தையோடு நின்னுட்டு இருந்த கீதா கிட்ட மருத்துவமனையில நம்பிக்கையோட பழகி வந்த அந்த பெண், நானும் அந்த பக்கம் தான் போறேன், வாங்க அவங்கள வீட்டுல இறக்கி விடுறேன்னு ஆட்டோ பிடித்து வருவதா சொல்லி குழந்தைய தூக்கி போனதா கூறப்படுது. நீண்ட நேரம் ஆகியுமே குழந்தையோட போன அந்த பெண் திருப்பி வராததால அதிர்ச்சி அடைந்த இந்த தாய் உடனடியா அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்திருந்திருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை தீவிரமா விசாரணை செய்த நிலையில்தான் அந்த பச்சிளம் குழந்தையை கடத்தி சென்றது பள்ளிக்கரணை பகுதியை சேர்ந்த ஒரு பெண் என்பதும் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து தீவிர தேடுதலின் பிறகு புளியந்தோப்பு வஉசி நகர் 8வது தெருவுல அந்த பெண் குழந்தையோடு பதுங்கி இருப்பதும் தெரிய வந்த நிலையில்தான் உடனே அந்த பெண் கடத்தி சென்ற பிறந்த 9 நாளான அந்த பெண் குழந்தையை மீட்டு அந்த பெண்ணையும் அதிரடியா கைது செய்திருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட்.